இந்தியாவின் தற்போதைய ஜிடிபி அதாவது உள்நாட்டு உற்பத்தியில் விவசாயத்தின் பங்களிப்பு 15% அல்லது அதற்கும் குறைவே. இந்த நிலையில் 2020ஆம் ஆண்டுக்குள் விவசாயிகளின் வருவாயை 2 மடங்காக அதிகரிக்க நடவடிக்கை எடுப்போம் என கடந்த பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியானது. அதை நோக்கிய பயணத்தின் ஒரு நடவடிக்கையாக இந்த இணைய சந்தை தொடக்கம் குறிப்பிடப்படுகிறது. ஆனால் இணைய சந்தை இதற்கு உதவும் சாத்தியம் குறித்து விவசாய பொருளாதார நிபுணர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். இந்திய நாட்டினுடைய சாகுபடி செய்யப்படுகின்ற நிலப்பரப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80% விவசாயிகள் ஒரு 2 ஏக்கர் 2.5 ஏக்கர் ஒரு ஹெக்டேருக்கும் குறைவாக விவசாயம் பண்ணுறவங்க தான் இருக்காங்க. 5 ஏக்கருக்குள்ளே தான் இருக்கும். பெரும்பாலும் இவங்களுடைய உபரி என்பது ஈவன் சிறு விவசாயிகள் கூட உற்பத்தி பண்ணுறாங்க, சந்தையில் விற்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கடன் வாங்கியிருக்காங்க, கடன் திருப்பத்துக்கு பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் அந்த அளவுகள் ரொம்ப கம்மியாக இருக்கும். 1 மூட்டை 2 மூட்டை 10 மூட்டையை போய் நீங்கள் ஆல் இண்டியா மார்க்கெட்லலாம் விற்கிறதுங்கிறது அவ்வளோ யதார்த்தமானதில்ல. பிரச்சனை இருக்குது விவசாயிகளுக்கு. லோக்கல் மண்டிகளில் அவங்களுக்கு சில வேலை கிடைக்காம போகலாம். ஆனால் அதற்கு மாற்றாக இது ஒரு பிளாட்ஃபார்ம் மட்டும் கொடுத்தா பிரச்சனை தீர்ந்துடும் என்பதல்ல. சில பயிர்களில் சில பெரு விவசாயிகளுக்கு சில நேரங்களில் இது வாய்ப்பு அளிக்கலாம். இல்லையா, அரசு முன் கொள்முதல் செய்யணும் என்பது தான் பொருத்தமாக இருக்கும். அவங்க அதுக்கு எதிர்மறையாக இப்போது அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட்டிங் கமிட்டி இருக்குல்ல, அதெல்லாமே மாற்றணும், டைல்யூட் பண்ணணும், நீர்த்து போக செய்யணும், எல்லாமே அகில இந்திய சந்தையை நோக்கி போகணும் அப்படிங்கிற கோட்பாடு தான் முன்வைக்கிறாங்க. அக்ரிகல்ச்சரிஸ்ட்க்கு இவங்க சொன்னால் கூட பிளாட்ஃபார்மில் பிரதானமாக ட்ரேடர்ஸ் தான் இருப்பாங்க, வர்த்தகர்கள் இருப்பாங்க, பெரும் வர்த்தகர்கள் இருப்பாங்க. ஸோ ஒரு நவீன முயற்சியாக சொல்லப்பட்டாலும் நடைமுறையில் வர்த்தகர்கள் ஆதிக்கத்தை திருப்பி கொண்டு தான் இதில் ஏற்பாடு இருக்குது. உண்மையிலேயே விவசாயிகளை திரட்டி அவர்களுடைய பேர சக்தியை உயர்த்த முடிந்தால் ஒட்டுமொத்தமாக 100 விவசாயிகள் சேர்ந்து பொருள் ஏலத்தில் பங்கேற்கிறாங்க வச்சுங்க, அவங்க சார்பாக ப்ரொடியூசர் கம்பெனிஸ் அமைச்சு, அப்போ ஒரு பயன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது.